ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காத்தால 9 மணிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். காத்தால பார்த்தீங்கன்னா இட்லியும் தோசையும் போட்டுட்டு கூட கொஞ்சம் கறி குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சமாக கறி இருந்தது, பீஃப் கறி. அதை எடுத்து வச்சுட்டு கறி பார்த்தா கொஞ்சமாக இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணால் கொஞ்சம் நிறையா கிடைக்கும் அப்படின்றதுனால சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு குக்கர் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் போட்டுட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுட்டு வெங்காயத்தை பைன் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 தக்காளியை நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கறியை சேர்த்திக்கலாம். கறி நல்லா வெந்துட்டு இருக்கும்போது மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், உப்புத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே வேக வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தலையும் தேங்காயும் கொஞ்சம் தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சமாக 2-3 முந்திரி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி விட்டு போட்டுட்டு நல்லா ஒரு 7-8 விசில் விட்டோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சண்டே எங்கள் வீட்டில் இட்லியும் கறி குழம்பும். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க.